சேஞ்ச் பேக்கெட் இதுதான் காலையில் எனக்கு கையில் இருக்கா கம்மியா எடு எடு கையில் கழிச்சு பட்ட பகலில் கடைக்குள் புகுந்து பெண்ணிடம் தாலி அறுப்பு. வழிப்பறி கொள்ளையர்களையும் ஒரு பெண்ணையும் கைது செய்த போலீஸ். கையில் கத்தியை வைத்து மிரட்டி செயினை பறிக்கக்கூடிய பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சி. தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே மணலூர் கிராமத்தை சேர்ந்த விஜய் என்பவரது மனைவி சங்கீதா வாழவல்லான் கிராமத்தில் உள்ள ஒரு கடை ஒன்றில் அவர் பணிபுரிந்து வரும் நிலையில் அவர் தனியாக இருக்கும் நேரத்தில் இருசக்கர வாகனத்தில் வரும் 4 நபர்களில் 2 பேர் கடைக்கு உள்ளே செல்ல 2 பேர் பைக்கை ஸ்டார்ட் நிலையில் வைத்துக் கொண்டு வெளியே நிற்க கடையில் பொருட்கள் வாங்குவது போல பேச்சு கொடுத்து சங்கீதாவை நெருங்கிய அந்த நபர்கள் இடுப்பில் இருந்து உருவிய கத்தியை காட்டி கழுத்தில் அணிந்திருக்கும் சங்கிலியை கொடுக்க கூறுகிறார்கள். அப்போது பயந்து கொண்டே சங்கீதா உள்ளே செல்ல அவரை நெருங்கி அவரது கழுத்தில் இருக்கக்கூடிய சங்கிலியை அறுத்து கொண்டு அங்கிருந்து அந்த கும்பல் தப்பி செல்கிறது. இதுகுறித்து ஏரல் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட ஸ்ரீவைகுண்டம் டிஎஸ்பி நரேஷ் தலைமையில் தனிப்படை அமைக்கப்படுகிறது. இந்த குற்றச்சம்பவத்தில் ஈடுபட்டதாக மேலப்பாளையத்தை சேர்ந்த இளைஞர்கள் அம்மார், முன்னீர் பள்ளத்தை சேர்ந்த சங்கரபாண்டியன், அவரது மனைவி சிவஜோதி, மேலப்பாளையத்தை சேர்ந்த சண்முக சுந்தரம் மற்றும் 3 இளம் சிறார்கள் என 7 பேரை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். பட்ட பகலில் நடந்த இந்த வழிப்பறி கொள்ளை சம்பவத்தால் அந்த பகுதியினர் அச்சத்தில் இருக்கிறார்கள். இது குறித்த சிசிடிவி காட்சி வெளியாகி இருக்கிறது. செய்திகளை வழங்குவோர் மஞ்சு குரூப், சிம்ஸ் பார்மசி கிளினிக், கிராண்ட் ராயல் டூர்ஸ்.